இந்திய தேர்தல் ஆணையம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒரு மாநில கட்சியாக அங்கீகரித்து அறிவிப்பு செய்திருக்கிறது. அத்துடன் பானை சின்னத்தை விடுதலை சிறுத்தைகளுக்கான சின்னமாக ஒதுக்கீடு செய்துள்ளது. இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மகத்தான அங்கீகாரத்தை வழங்கிய தமிழக மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம். 1999ஆம் ஆண்டு முதலில் நாங்கள் தேர்தல் களத்தில் இறங்கிய போது கடுமையான தேர்தல் வன்முறைக்கு ஆளாகி ரத்தம் சிந்திய சிறைக்கு சென்ற சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியை சார்ந்த விடுதலை சிறுத்தைகளுக்கும் வாக்காளர் பொதுமக்களுக்கும் இந்த அங்கீகாரத்தை காணிக்கையாக்குகிறோம், சமர்ப்பிக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறுவதற்கு அரசியல் களத்தில் எமக்கு உற்ற துணையாக நின்ற தோழமை கட்சிகளுக்கு, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 10 ஆண்டு காலம் தேர்தல் அரசியலில் பங்கேற்காமல் சமூக பணிகளை ஆற்றி வந்தோம். 1999 ஆண்டிலிருந்து தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்து 25 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறோம். கால் நூற்றாண்டு காலத்தை கடந்து வந்த நிலையில் எங்களின் பணிகளை அங்கீகரித்து தமிழ்நாட்டு மக்கள் இந்த மகத்தான அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகளின் மீது நம்பிக்கை வைத்துள்ள தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த நம்பிக்கையின் பாத்திரமாக விளங்குவோம். தமிழ்நாட்டு மக்களின் நலன்களுக்காக, உரிமைகளுக்காக இன்னும் தீவிரமாக களப்பணி ஆற்றுவோம். விடுதலை சிறுத்தைகளை ஒரு மகத்தான அரசியல் சக்தியாக இதன் மூலம் உறுதி செய்துள்ள தமிழ்நாட்டு மக்களின் எதிர்கால நம்பிக்கைக்குரிய இயக்கமாக இந்த இயக்கம் மேலும் வலுப்பெறும். அந்த நம்பிக்கையோடு எமது பயணம் தொடரும். நீட் தேர்வு விவகாரத்தில் இன்னும் எத்தனை நாள் தமிழ்நாடு அரசு மக்களை ஏமாற்ற போகுதுன்னு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஒரு ட்விட்டரில் பதிவு மத்திய அரசுக்கு தான் நீட் தேர்வு ரத்து செய்யறதுக்கான முழு அதிகாரம் இருக்குன்னு இப்போ சொல்றாங்க. தேர்தலுக்கு முன்பாக நாங்கள் நீட்டை ரத்து செய்வோம்னு தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடி திமுக சொல்றாங்க அப்படின்ற கருத்தை பதிவு. நீட்டை ரத்து செய்கிற அதிகாரம் மாநில அரசுக்கு கிடையாது. கல்வி தொடர்பான அதிகாரம் மத்திய, அதாவது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் பொதுவான பட்டியலில் இருக்கிறது. ஆனால் மத்திய அரசு, இந்த இந்திய ஒன்றிய அரசு தான் தோன்றித்தனமாகவே இது போன்ற நிலைப்பாடுகளை எடுத்து மாநில அரசுகளை புறந்தள்ளி வருகிறது, நசுக்கி வருகிறது. என்றாலும் கூட தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் நீட் தேர்வை ரத்து செய்வதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம் என்ற வாக்குறுதியை தந்தார்கள். ஒரு முறைக்கு 2 முறை சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றி மசோதா நிறைவேற்றி அனுப்பியும் இந்திய ஒன்றிய அரசு அதை ஏற்கவில்லை. ஆகவே இதற்கு முட்டுக்கட்டையாக இருப்பது அல்லது எதிராக இருப்பது இந்திய ஒன்றிய அரசுதான் என்பதை அவர் தாவேகா தலைவர் அறிந்திருக்கிறாரா என்று தெரியவில்லை. இந்திய ஒன்றிய அரசுக்கு எதிராக கேள்வி எழுப்ப வேண்டும் என்பதுதான் முறை. தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் தன்னுடைய கடமையை செய்திருக்கிறது. இந்திய ஒன்றிய அரசு அதை தவிர்க்கிறது. அந்த பதிவில் நீட் தேர்வு ரகசியம் எங்களுக்கு தெரியும்ட்டு இப்போதைய துணை முதலமைச்சர் பிரச்சாரத்தின் போது சொன்னார். ஆனால் சொன்ன ரகசியம் என்னாச்சுன்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. அது துணை முதல்வர் தான் விளக்கம் சொல்லுவார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. திமுக சார்பில் வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறார். திமுக வேட்பாளர் சந்திரகுமார் அவர்களின் வெற்றிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தீவிரமாக பாடாற்றுவோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் 2 நாட்களுக்கு தீவிர பிரச்சாரத்தையும் நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம். கூட்டணி கட்சி தலைவர்கள் பிரச்சாரத்தையும் திமுக ஒருங்கிணைக்கும் என்று நான் நம்புகிறேன். அந்த பிரச்சாரத்திலும் நாங்கள் பங்கேற்போம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் திரு சந்திரகுமார் அவர்கள் பெரும்பான்மையான வாக்குகளின் வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றியை பெறுவார். அந்த வெற்றிக்கு நாங்கள் துணையாக இருப்போம். பெரியாருடைய கொள்கைகளையும் சிந்தனைகளையும் கடந்த காலங்களில் பாஜக கடுமையாக விமர்சித்தது. பெரியாருடைய சிலையெல்லாம் உடைப்புன்னு சொன்னாங்க.
ஆனா இப்போ சீமான் வந்து பெரியார கடுமையாக விமர்சிக்கிறாரு. என்ன காரணம்? அவருடைய நோக்கம் என்னவா இருக்கு? அவருக்கு எதிராக அவரே செயல்பட்டு கொண்டிருக்கிறார், தனக்குத்தானே முரண்படுகிறார். இந்த அரசியல் அவருக்கு எதிராகத்தான் போய் முடியும். தமிழ்த் தேசியம் என்பது பெரியார் எதிர்ப்பாக சுருங்கிவிட்டது, அதிர்ச்சி அளிக்கிறது. இதன் மூலம் அவர் தமிழ்த் தேசியத்தை பேசவில்லை, உண்மையான தமிழ்த் தேசியம் அது இல்லை என்பதை அவரே உறுதிப்படுத்துகிறார். தந்தை பெரியார் அவர்கள் உறவுமுறை குறித்து எழுதிய கட்டுரை அறிவியல் பூர்வமானது. அது எந்த வகையிலும் ஒழுங்கீனத்தை கற்பிக்கிற கட்டுரை அல்ல. உறவுமுறை என்பது சாதிக்கு சாதி, மதத்திற்கு மதம், இனத்திற்கு இனம், தேசத்திற்கு தேசம் மாறுபடுகிறது. ஆனால் இந்து மதம் உறவுமுறைகளின் மீது சில புனிதத்தை ஏற்றி வைத்திருக்கிறது. அந்த புனிதம் கற்பிதமானது என்பதை அம்பலப்படுத்துவதற்காகத்தான் அதை பற்றி அவர் பேசியிருக்கிறாரே தவிர, யாரும் எப்படியும் நடந்து கொள்ளலாம், எந்த ஒழுக்கமும் தேவையில்லை என்கிற பொருளில் தந்தை பெரியார் பேசவில்லை. அது அவருக்கு எதிரான அவதூறு என்பதை விட தமிழ்நாட்டு மக்கள் போற்றி வருகிற அரசியலுக்கு எதிரானது, கருத்தியலுக்கு எதிரானது. தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் ஒருவரை ஒருவர் மதித்து நட்பு பாராட்டிய தலைவர்கள். அம்பேத்கர் மீது பெரியாருக்கு மிக உயர்ந்த மதிப்பு இருந்தது, பெரியாரின் மீது தந்தை அம்பேத்கர் அவர்களுக்கு மிக உயர்ந்த மதிப்பு இருந்தது. பௌத்தத்தை தழுவுகிற நேரத்தில் கூட தந்தை பெரியார் அவர்களை மியான்மருக்கு வரும்படி அம்பேத்கர் அவர்கள் அழைப்பு விடுத்தார். அவருடைய அழைப்பை ஏற்று அன்றைய பர்மா, இன்றைய மியான்மருக்கு போய் வந்தவர் தந்தை பெரியார். தான் மதம் மாற விரும்பவில்லை, ஆனால் உங்கள் நிலைப்பாட்டை ஆதரிக்கிறேன் என்று ஆதரவு தெரிவித்தவர். தமிழ்நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர் அம்பேத்கர் எடுத்த முடிவுக்கு ஒத்துழைக்க வேண்டும், அனைவரும் பௌத்தத்தை தழுவ வேண்டும் என்று அறிக்கை வெளியிட்டவர் தந்தை பெரியார். ஆனால் பெரியாரை அம்பேத்கரோடு ஒப்பிடக்கூடாது என்று சொல்லி பெரியாரை குறைத்து மதிப்பிடுவது அல்லது அவமதிப்பது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. அம்பேத்கரை இதற்கு அவர் துணை அழைப்பது தவறான ஒரு அணுகுமுறை. அதேபோல மேதகு பிரபாகரன் அவர்களையும் துணைக்கு அழைத்துக் கொள்கிறார். அவர் எந்த இடத்திலும் பெரியாருக்கு எதிராகவோ திராவிட அரசியலுக்கு எதிராகவோ கருத்து சொன்னதில்லை. அப்படி பேசுவதுதான் தமிழ்த் தேசியம் என்று எந்த வரையறையும் மேதகு பிரபாகரன் எங்கேயும் குறிப்பிட்டதில்லை. தன்னுடைய நிலைப்பாடுகளுக்கு மேதகு பிரபாகரன் அவர்களையும் துணைக்கு அழைப்பது கவலை அளிக்கிறது. இந்த போக்கை சீமானவர்கள் கைவிட வேண்டும் என்று தோழமையோடு கேட்டுக்கொள்கிறேன். அவரே அவருக்கு எதிரான அரசியலை கையில் எடுத்திருக்கிறார், அது அவருக்கு நல்லதல்ல என்று சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.